அழித்தல் என்பது அதனை ஒடுக்குதல் என்று சொல்லுவார்கள். குறிப்பிட்ட காலம் வரை இந்த படைத்து காத்த பொருளை எங்கிருந்து படைத்தானோ அங்கே ஒடுக்குவதுதான் அழித்தல் எனப்படும். ஒரு பொருள் எங்கே தோன்றியதோ அங்கேதானே மறையும், எங்கிருந்து தோன்றியதோ அங்கேதான் ஒடுங்கும். மீண்டும் இந்த படைத்து காத்து அழித்த இந்த முத்தொழில்களையும் இறைவன் உயிர்களிடத்திலே செய்யவில்லை. மீண்டும் இதெல்லாம் மாயையிலே ஒடுங்குது. ஆக இந்த முத்தொழில்களையும் எம்பெருமான் செய்யவில்லை, மாயையிலே இருந்துதான் இதனை தோற்றுவிக்கின்றான். உயிர்கள் இடத்திலே அவன் இதனை செய்யவில்லை என்று நன்றாக கவனித்துக் கொள்ளவும். மாயையிலே இருந்து தோற்றுவிக்கின்றான், மாயா காரியங்களிலே நிலைநிறுத்துகின்றான், பின்னர் இதனை மாயா காரியங்களிலே பெருமான் ஒடுக்கின்றான். அடுத்து நான்காவதாக சொல்லப்படக்கூடிய தொழில் மறைத்தல். மறைத்தல் தொழில் இது எங்கிருந்து தொடங்குகின்றது என்று பார்த்தால், உயிர்களிடத்திலே இறைவன் செய்வது, அதாவது தன்னை காட்டிக்கொள்ளாமல் உயிர்களிடத்திலே மறைந்து நின்று அந்த உயிருக்கு அவரவர் வினைக்கேற்ப செலுத்தி உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்துகின்றான் அல்லவா. ஆக உலக வாழ்க்கையிலே ஈடுபடுத்தி இன்ப துன்பங்களை நுகரச் செய்கின்றான். மறைத்தல் என்றால் என்ன? இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், தன்னுடைய இருப்பை காட்டாமல் உயிர்களுக்கு பின்னாலே மறைந்து நின்று உயிர்களை அவர்களுடைய வினைக்கு ஏற்ப, இதுதான் முக்கியம், அவரவர் வினைக்கு ஏற்ப நீ என்ன செஞ்சையோ உன்னுடைய வினைக்கு ஏற்றவாறு பெருமான் எம்பெருமான் நம்மை இயக்குகின்றான், செலுத்துகின்றான். ஆக உலக வாழ்விலே ஈடுபடுத்தி இன்ப துன்பங்களை நுகர வைக்கின்றான். எனவே உலக வாழ்வினுடைய நோக்கம் என்ன? எதற்காக பெருமான் நம்மளை இந்த உலக வாழ்விலே ஈடுபடுத்துகின்றான் என்றால், உயிர்களின் அறிவு வளர்ந்து, உலக வாழ்வின் நோக்கம் தான் என்ன என்றால் உயிர்களுடைய அறிவு வளர வேண்டும். ஏன்னா நம்ம அறியாமையில மறைத்து இருக்கின்றோம். ஆக இந்த மறைப்பை சிறிது சிறிதாக நீக்கி உயிரினுடைய அறிவை வளர்ப்பதுதான் பெருமானுடைய நோக்கம். அதற்காக அவன் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிக்கூடம்தான், கல்வி சாலைதான் இந்த உலகம். ஆன்மாக்களாகிய நாம் தான் அந்த கல்வி சாலையிலே மாணாக்கர்கள். ஆக அறிவை வளர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கல்வி நிலையமே இந்த உலகம் என்ற உண்மையை நாம் என்றாவது உணர்ந்தது உண்டோ? இனியாவது உணர வேண்டும் என்று சொல்லி, அது இறைவனுடைய நோக்கம், நம்மையெல்லாம் முத்தி இன்பத்திலே செலுத்தி வேண்டும் என்பதுதான் பெருமானுடைய நோக்கம், அவனுடைய எண்ணம். ஆக இந்த செயல் அறிவை வளர்க்குமா என்று பார்க்கும் பொழுது மாணிக்கவாசகர் இதனை ரொம்ப அற்புதமாக கூறுகின்றார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்கின்றார். அதுல என்ன? பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசம் என்றால் இந்த இடத்திலே ஆணவ மலம். ஆக பாசமாகிய ஆணவ மலத்தை முற்றிலும் அறுத்து, பாரிக்கும் என்றால் என்ன? பாரித்தல் என்றால் என்ன? பாரித்தல் என்றால் வளர்த்தல் என்று பொருள். முளைப்பாரி என்று சொல்கின்றோம் அல்லவா. எனவே இறைவன் ஆணவ மலத்தை சிறிது சிறிதாக நீக்கி அறிவை வளர்க்கின்றான். இதுதான் பாரிக்கின்றான். ஆரியனே என்றால் மேலானவன் என்று பொருள். இந்த செயலை இறைவன் மறைந்து நின்றுதான் செய்கின்றான். எனவே இது மறைத்தல் ஆகிற்று. முன்பு நாம் பார்த்த படைத்தல், காத்தல், அழித்தல் இதெல்லாம் உயிர்களிடத்திலே நடைபெறவில்லை. இந்த மூன்று தொழில்களுமே இந்த மறைத்தலில் அடங்கிவிடும். அடுத்து ஐந்தாவதாக அருளல். அருளல் என்றால் என்ன? முடிந்த பயனாக உயிர்களுக்கு, ஆன்மாக்களுக்கு பெருமான் முத்தி இன்பத்தை தருதல் தான் அருளல் என்ற தொழில். இந்த தொழிலிலே எல்லா விதமான தொழில்களும், மேலே கூறிய தொழில்கள் எல்லாம் இதனுள்ளே அடங்கிவிடும். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், இந்த அருளலிலேதான் பெருமானுடைய கருணை வெளிப்படும். பெருமானுடைய கருணை இரண்டு என்று சொல்லுவார்கள். ஒன்று அறக்கருணை, மற்றொன்று மரக்கருணை. மரக்கருணை என்றால் என்ன? மரம் என்றால் கொடுமை என்று பொருள். மரக்கருணை அடித்து அடித்து அக்காரம் ஊட்டுகின்றான். வாழ்க்கையிலே நமக்கு இன்ப துன்பங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பக்குவப்படுத்துகின்றான். இதான் ஆன்மாக்களுக்கு பெருமான் செய்யக்கூடிய மரக்கருணை. இதுவும் மரக்கருணை தான்.
ஒரு மாணவன் தவறான வழியிலே தீய வழியிலே சென்றால் ஆசிரியன் எப்படி அவனுக்கு அவனை திருத்த வேண்டும் என்று அவனை தண்டிக்கின்றான் அல்லவா? அதுபோல இது மரக்கருணை என்று பார்க்கின்றோம். அறக்கருணை என்றால் என்ன? அறக்கருணை என்பது முடிவிலே பேரின்பத்தை பெருமான் வழங்குவது. அறக்கருணை என்பது இறைவனுடைய செயலாக நம்ம இந்த அறக்கருணை மரக்கருணை என்று கூறுகின்றார். இதில் முடிவிலே பெருமான் நமக்கு இன்பத்தை நல்குவான் என்று பார்க்கின்றோம். இந்த 2 செயல்களைத்தான் இந்த மங்கள வாழ்த்திலே சிவபெருமானுடைய செயல்களாக நமக்கு வைகண்டார் அருளி செய்திருக்கின்றார். ஆக கல்லால் கீழிருந்து ஞானத்தை தந்து முக்தி இன்பத்தையும் பெருமான் தருவான். மேருமலையை வில்லாக வளைத்து பகையை வென்று உலக உயிர்களுக்கு போகத்தையும் தருவான். எனவே இந்த 2ஐயும் 5 தொழில்களிலே அடக்கி விட்டார்கள் நம்முடைய சான்றோர் பெருமக்கள். அந்த போகம்தான் நாம் இப்பொழுது பார்த்தோம், உலக போகம் சிவபோகம் என்று. இந்த 2லேதான் பெருமானுடைய இந்த 5 தொழில்களும் அடங்கும். எனவே எல்லா தொழிலுக்கும் முதல்வனாக இருக்கக்கூடியவன் யார் என்றால் சிவபெருமான். அவனே எல்லா தொழிலுக்கும் தலைவனாக விளங்குகின்றான். ஏனைய கடவுளர் ஒவ்வொருவரும் பெருமானுடைய ஏவல்படி நின்று ஆணைப்படி நின்று வழிபாடு அவனை வழிபட்டு அந்த தொழிலை முறைப்படி செய்யக்கூடியவர்களே. பெருமாள், இந்திரன், அயன் முதலிய கடவுளர் ஒவ்வொருவருமே அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு அதிகாரிகள் தான். ஆனால் அனைத்து தொழிலுக்கும் முதல் பொருள் யாரு? அவன்தான் சிவபெருமான் என்ற கருத்தை நாம் இந்த இடத்திலே பெறுகின்றோம். அப்படிப்பட்ட பெருமானுடைய அருளை பெறும் பொருட்டு அருளிய என்று சொன்னார் மெய்கண்டார். அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. அருளிய என்பதை பார்ப்போம். சிவபெருமான் அருளிய அருளும் பொருட்டு நல்லார்கள் பிள்ளையாரை வணங்குவார். நல்லார் என்பவர் யார்? நல்லார் என்பவர் யார்? ஞானாசிரியரிடம் கேட்டு அதனை பலகாலம் சிந்தித்து தெளிந்து மெய்யுணர்வு பெற்ற பெரியோர்கள், ஞானத்தை பெற்றோர்கள் தான் நல்லார்கள். இவர்கள்தான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வார்கள். அவரினுடைய திருவடி இணை மலர்களை தங்கள் தலைமேல் சூட்டுவார்கள். ஆக மேலே இருப்பது எது? இறைவனுடைய திருவடி. இறைவனுடைய திருவடி கீழ் அடங்கி இருப்பார்கள் பெரியோர்கள் என்று பார்க்கின்றோம். திருவடி கீழ் அடங்கி இருத்தல் என்றால் என்ன பொருள்? அதனுடைய கருத்து என்ன என்றால், ஆன்மா என்பது சிற்சக்தி என்று பொருள். இதற்கு ஆன்ம சிற்சக்தி என்று சொல்லுவார்கள். ஆன்மாவினுடைய குணம், ஆன்மாவின் அறிவு, இதற்கு பெயர்தான் சிற்சக்தி. இதனை சித்து சக்தி என்று பிரிக்க வேண்டும். சித்து சக்தி. சித்து என்றால் என்ன என்றால் அறிவு என்று பொருள். சிற்சக்தி என்றால் என்ன பொருள் என்றால் அறிவாற்றல் என்ற பொருள். ஆக ஆன்மாவினுடைய அறிவை நமக்கு 3ஆக சொல்லுவார்கள். அதான் ஞான சக்தி, இச்சா சக்தி. அது ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி என்று 3ஆக சொல்லுவார்கள். ஞான சக்தி என்பது பொருளை அறியும் நிலையில் ஞான சக்தியாக அறிவு அந்த இடத்திலே செயல்படும். இச்சா சக்தி என்பது இச்சை என்றாலே ஆசை. ஆக இச்சா சக்தி என்பது அறிந்த அந்த பொருளை அடைய விரும்பும் நிலை இச்சா சக்தியாக இருக்கும். ஒரு பொருளை அறிந்தால்தானே அதனை அடைய வேண்டும் என்ற விருப்பம் நமக்கு வரும். நாம் இறைவனை இப்பொழுது அறியவில்லை, அதனாலேதான் நமக்கு அவன் மேல விருப்பம் என்ற ஒன்று இல்லை. பெருமான அறிந்தால் அவனை நாம் விரும்பாமல் இருப்போமா? ஆக அவனை நாம் உணராக இருக்கின்றோம். அடுத்து கிரியை என்றாலே செயல் என்று பொருள். அந்த விரும்பிய பொருளை அடைய வேண்டும் என்று வேட்கை கொள்ளுதல், ஆர்வம் அதிகரித்தல். இப்படி உயிரினுடைய அறிவு ஞான சக்தி எனவும் இச்சா சக்தி எனவும் கிரியாசக்தி எனவும் 3 நிலைகளிலே செயல்படுகின்றது. இது போலத்தான் எம்பெருமானுக்கும் அறிவு சிற்சக்தி ஆன்மாவிற்கு எப்படியோ அது போலத்தான் இறைவனின் குணமான அறிவும். இது இறைவனுடைய சிற்சக்தி. இறைவனுடைய சிற்சக்தி எப்படி செயல்படுகின்றது?
அவனுடைய சிற்சக்திக்கு என்ன பெயர் என்று பார்த்தால் பராசக்தி, அருள் சக்தி என்று பொருள். பர என்றால் என்ன? பர என்றால் என்ன? பரா என்றால் என்ன? இந்த இடத்திலே பரா என்றால் மேலான பொருள். அதான் பராபர கண்ணி என்று தாய்மானவர் அருளி செய்தார். மேலான பொருளை அதனை பரா என்று சொல்லுவார்கள். அப்படி இறைவனுடைய அருட்சக்தி பராசக்தியாக இருக்கின்றது. ஆக இறைவன் மேலான ஆற்றல் உடையவன், எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பேராற்றல் வாய்ந்தவன் எம்பெருமான். இறைவன் எங்கும் நிறைந்திருப்பவன். எனவே அவனுடைய ஆற்றலாகப்பட்டதும் எங்கும் நிறைந்திருக்கும். குனியும் குணமும் எந்த இடத்திலுமே பிரிந்து நிற்காது. எந்த இடத்திலே குனி இருக்கின்றதோ அங்கே குணம் இருக்கும். எனவே இறைவனுடைய சக்தி, அவனுடைய அருட்சக்தி இங்கே பராசக்தியாக இருக்கின்றது. நாம் நம்பிக்கையிலே செயல்படுகின்றோம். இறைவன் நங்கையின் மூலமாக செயல்படுகின்றான். அவனுடைய நங்கையின் மூலமாக, பராசக்தி மூலமாக, இறைவனுடைய பராசக்தியை கொண்டுத்தான் இந்த உலகத்தை எம்பெருமான் செயல்படுத்துகின்றான். ஆக சிவபெருமான் தன்னுடைய பராசக்தி முழுவதையும் தொழில்படுத்துகின்றானா இந்த உலகத்திலே என்று பார்த்தால் அவன் முழுவதும் செயல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக அதிலே ஒரு சிறிய கூறாக ஒரு பகுதியை எடுத்துத்தான் இந்த உலகத்தை இயக்குகின்றான். மிக மிக சிறிய ஒரு பகுதி. அப்படி அவன் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா அவன் பேராற்றல் வாய்ந்தவன். ஒரு துளி போதும். எனவே அந்த ஒரு துளியை கொண்டு இந்த உலகத்தை இயக்குகின்றான். அந்த ஒரு துளி சக்திக்குத்தான் ஆதிசக்தி என்று பெயர். பராசக்தியின் ஒரு சிறு கூறுதான் ஆதிசக்தி என்று பொருள். ஆதி என்றாலே தோற்றம் என்று நாம் கொள்ள வேண்டும். பரா என்றால் மேலான என்று சொன்னோம். ஆக எதற்கு அதற்கு ஆதிசக்தி என்று பெயர் வந்தது என்றால், ஆதிசக்தி என்றால் ஆதி என்றாலே முதல், தொடக்கம் என்று சொல்லிட்டேன். ஆக ஆதி என்பது முதல் காரணம், இந்த உலகிற்கு முதல் காரணம். எனவே இந்த உலகத்தை இயக்குகின்ற சக்தி தான் ஆதிசக்தி. இந்த ஆதிசக்திக்கு மற்றொன்று பெயர் தான் நம்முடைய சித்தாந்தத்திலே திரோதான சக்தி என்று குறிப்பிடுவார்கள். திரோதானம் என்றால் என்ன? மறைப்பது. எனவே திரோதான சக்தி என்றால் மறைப்பு ஆற்றல் என்று பொருள். இதுதான் உலகத்தையும் உயிர்களையும் இயக்குகின்றது, செயல்படுத்துகின்றது என்று பார்க்கின்றோம். உயிர்களிடத்திலே மறைந்து நின்று உயிர்களுடைய வினைக்கு ஏற்ப செயல்படுகின்றது. இந்த திரோதான சக்திக்கும் 3 நிலைகளை நமக்கு ஆன்றோர்கள் சொல்லுகின்றார்கள். அவை ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி என்பவை. ஞான சக்தி என்றால் எந்த உயிரை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும், எந்த வழியிலே அவற்றை செலுத்த வேண்டும் என்பதை அறிகின்ற சக்தியாக ஞான சக்தி விளங்குகின்றது. அறிவாற்றல், ஆன்மாக்களினுடைய நிலைமையை இதன் மூலமாக அறியலாம். இரண்டாவது இச்சா சக்தி. எல்லா ஆன்மாக்களும் உய்தி பெற வேண்டுமா? என எல்லா ஆன்மாக்களும் கட்டிலிருந்து விடுபட வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்று கருணை கொள்ளுவதுதான் அங்கே இச்சா சக்தி. விரும்புதல் தான் இச்சா சக்தி. இச்சாசக்தி எல்லா உயிர்களுக்கும் ஒரு படியாக இருக்கின்றது. மற்ற 2 சக்திகளும் உடலுக்கு உடல் மாறுபடும். அந்த உயிர்களுடைய தன்மை அதனுடைய பக்குவங்களை ஏற்ப செயல்படும். இந்த இச்சாசக்திக்கு அப்படி வேறுபாடு கிடையாது. எல்லா உயிர்களும் இன்பம் பெற வேண்டும் என்று சமமான ஒரு திருநோக்கோடு இந்த இச்சாசக்தி செயல்படுகின்றது. ஆனா அதுபோல இந்த ஞான சக்தியும் கிரியா சக்தியும் இருக்காது. ஆன்மாக்களுடைய வினைக்கு ஏற்ப, ஆன்மாக்களுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அவற்றை எல்லாம் செயல்படுத்துகின்றது என்று பார்ப்போம். கிரியா சக்தி மூன்றாவதாக, அதற்கு ஏற்ப வெவ்வேறு இடங்களிலே அது செயல்படும். எப்படி இறைவனுடைய திரோதான சக்தி 3 ஆற்றலாக செயல்படுகின்றது. ஞான சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி. ஆக இதனைத்தான் இங்கு இறைவனுடைய திருவடி என்று சொல்லப்பட்டுகின்றன இந்த 2 சக்திகளையும். இதில் இருக்கக்கூடிய இச்சா சக்தி சமமாக வேறுபாடின்றி எல்லா உயிர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதுதான் இச்சா சக்தி. அதனை தவிர்த்த இந்த ஞான சக்தியும் கிரியா சக்தியும் தான்
இங்கு இறைவனுடைய திருவடி என்று சொல்லப்பட்டுகின்றது. இறைவனுடைய திருவடிகள் எத்தனை என்றால் இந்த இரண்டு, ஞான சக்தியும் கிரியா சக்தியும். ஏன் இச்சா சக்தியை சொல்லவில்லை என்றால் அதற்கு உண்டான காரணங்களை சொன்னோம். இச்சாசக்தி ஒரே தன்மையிலே எப்பொழுதுமே இருக்கும். எனவே அதனை சொல்லாமல் விடுத்துவிட்டு நமக்கு ஞான சக்தியையும் கிரியா சக்திகளையும் இறைவனுடைய இரண்டு திருவடிகள் என்று சொல்லுகின்றார்கள். உயிர்களிடத்திலே இது வெவ்வேறாகத்தான் செயல்படும் என்றமையால் இந்த இரண்டு திருவடிகளை சொல்கின்றார்கள். எது வலது திருவடி, எது இடது திருவடி என்றால் நடராஜ பெருமானுடைய திருவுருவம். அதிலே தூக்கிய திருவடி எது, ஊன்றிய திருவடி எது? பெருமானுடைய நடராஜ பெருமானுடைய திரு நடனத்திலே அவன் தூக்கிய திருவடி இடது திருவடி, அவன் ஊன்றிய திருவடி வலது திருவடி. ஊன்றிய திருவடி என்ன செய்கின்றது? ஊன்றிய திருவடி அந்த இடத்திலே என்ன செயலை செய்கின்றது? முயலகனை அழுத்தி கொண்டு இருக்கின்றது. முயலகன் என்றால் என்ன? அந்த இடத்திலே முயலகன் என்பதற்கு என்ன பொருள்? முயலகன் என்றால் ஆணவம். ஆணவத்தை அடக்குவது. ஆணவத்தை ஏன் அடக்க வேண்டும்? ஆணவத்தை எதன் பொருட்டு அடக்க வேண்டும்? அறியாமையை நீக்க வேண்டும் என்பதற்காக பெருமான் அழுத்துவது. எனவே ஞானம், ஞான சக்தி தான் வலது திருவடி. சரி, தூக்கிய திருவடி என்ன செயலை செய்கின்றது? உயிர்களை பிறவிக் கடலிலே இருந்து எடுத்து முக்திக்கரையில் சேர்ப்பது, முக்தி இன்பத்திலே சேர்க்கின்றது. அதுதான் இடது திருவடி கிரியையாக விளங்குகின்றது. ஆக இந்த இரண்டு சக்திகளையும் இறைவனுடைய திருவடி என்று சொல்லப்படுகின்றார்கள். நம்முடைய உடலை எவ்வாறு கால்கள் தாங்கி நிற்கின்றதோ அதுபோல இந்த உலக உயிர்களுக்கு எல்லாம் பெருமானுடைய திருவடிதான் ஆதாரம். ஆதாரம் வேறு உணர்கிறேன் பழனி வித்தகா என்று சொல்லுவார்கள் அனுமதியிலே. ஆக இப்படி திருவடி, பெருமானுடைய திருவடி தான் நமக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. திருவடி என்றால் என்ன? திருவடி என்றால் பெருமானுடைய திருவருள். அந்த திருவருளை உருவகப்படுத்தித்தான் இந்த இடத்திலே திருவடி என்று நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆக பெருமானுடைய திருவடி, திருவருள். நம்முடைய அறிவை திருவருள் என்று சொல்லக்கூடாதா? நமக்கு அறிவு உண்டுல. பெருமானும் அறிவுடைய பொருள், நம்மளும் அறிவுடைய பொருள். ஆக நம்முடைய அறிவை திருவருள் என்று சொல்லலாமா? நமக்கு அறிவு இருக்குல்ல. அப்ப அறிவினுடைய பயன் என்ன? பிற உயிர்களுக்கு இறங்குதல் தானே. ஆனா நம்முடைய இரக்கம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். சரி, ஒரு நாள் முழுவதும் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, ஒரு மாதம் முழுவதும் கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனா பெருமான் மறுநாள் இது இருக்குமா? ஒரு இரவலன் வரா என்று உணவு கேட்கின்றான், கொடுக்கின்றோம். அவன் மறுநாள் வந்தால் கொடுக்கின்றோம். 3ஆம் நாள் வந்தால் கொடுப்போமா? உனக்கு இதுதானப்பா வேலை என்று அவனை விரட்டி அடித்து விடுவோம். ஆக நம்முடைய இரக்க குணம் எங்கே? பெருமானுடைய இரக்க குணம் அந்த இடத்திலே எங்கே? ஆக நம்முடைய அறிவை அருள் என்று சொல்லுவது இல்லை. இறைவனுடைய அறிவுதான் எல்லையற்றது. எல்லையற்ற கருணையுடையவன். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்று நம்முடைய திருமுறைகள் அவனை போற்றி புகழ்கின்றது. அவனுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. பெருமானுடைய கருணையை இந்த இடத்திலே வைத்து ஒரு அளவையின் மூலமாக எதன் மூலமாகவும் அதனை அறிந்து கொள்ள முடியாது. ஏனால் அவன் கருணையே வடிவாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட கருணைதான் அருள் என்று சொல்லுவதற்கு உரியது. சரி, இறைவனுடைய ஞான சக்தியும் கிரியா சக்தியும் தான் அவனுடைய வலதுபாதம் இடதுபாதம் என்று பார்த்தோம். ஆக அந்த திருவடி கீழ் அந்த வலதுபாதம் இரண்டு இடதுபாதம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரியாசக்தி ஞான சக்தி என்பவற்றினுடைய திருவடி கீழ் அருள் வடிவான திருவருள், அந்த திருவருள் கருணை கீழ் அந்த திருவடி கீழ் அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய திருவடி கீழ் அடங்கி இருத்தல் என்று பொருள். வலது பாதம் இடது பாதம் அந்த திருவடி கீழ் ஆன்மாவினுடைய நம்முடைய பெருமானுடைய திருவடி கீழ் ஆன்மாவாகிய நம்முடைய மேற்சொன்ன ஞான சக்தியும் கிரியா சக்தியும் அடங்கி இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய திருவடி கீழ் அடங்கி இருத்தல் என்று பொருள். ஆக இறைவனுடைய திருவடியை வணங்குதனாலின்தான்
அதனுடைய பொருள் என்ன? வணங்குதல்னா என்ன தெரியும்? இறைவனுடைய திருவடியை வணங்குதல் என்றால் என்ன? நம்முடைய ஞானமும் கிரியையும் இறைவனுடைய ஞான கிரிகைகளிலே அடங்கி இருத்தல். இதுதான் அடங்கி இருத்தல். அடங்கி இருத்தல் என்றால் என்ன? அடங்கி இருக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய நிலை என்ன? எப்படி அடங்கி இருப்பாங்க? எதில் அடங்கி இருப்பார்கள் என்று பார்த்தோம். இறைவனுடைய ஞான கிரிகையிலே ஆன்மாக்களுடைய ஞான கிரிகைகள் அடங்கி இருக்கும். அடங்கி இருத்தல் என்றால் என்ன? தன்முனைப்பு நீங்கி தானது ஒளிந்து என் செயல் என்ற முனைப்பு இல்லாமல் எல்லாம் அவன் செயல், எல்லாம் திருவருள் என்ற நினைப்போடு வாழ்தல் தான். எனவே எல்லாவற்றையும் பெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டு என் செயல் எதுவும் அல்ல, எல்லாமே பெருமானே உன்னுடைய செயல் என்று எண்ண வேண்டும். மாணிக்க வாசகர் சொன்னார் அல்லவா, அன்றே எந்த நாவியும் உடலும் உடமையும் எல்லாம் ஒன்றே என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையே என்று மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார். அதுபோல எதுவும் தன்னுடையது அல்லாமல் தானம் செய்து விடுதல் தான் இந்த இடத்திலே அடங்கி இருத்தல் என்று பொருளாக திருவடியிலே அடங்கி இருத்தல். அதைத்தான் இந்த மங்கள வாழ்த்திலே பார்க்கின்றோம். எனவே பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே என்பதனுடைய பொருள் இது. கேட்டு தெளிந்து சிந்தித்த மையன்பர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், தன்முனைப்பு இன்றி எல்லா செயல்களையும் அவன் செயலாக கருதி வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் நம்மளுடைய நாயன்மார் பெருமக்கள். அவருடைய வரலாற்றை எல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பெரிய புராணத்திலே வரக்கூடிய அடியார்கள் அத்துணை பேருமே அப்படித்தான் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய நிலைகளை எல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த பொருளையுமே தனக்கென்று வைத்துக் கொண்டது இல்லை. ஒருவர் கூந்தலை கொடுத்தார் என்று அவருடைய குரு பூஜை. இதனை சிந்திப்பதே நான் பெரிய பேராக கருதுகின்றேன். இன்றைக்கு அவருடைய குரு பூஜை. தன்னுடைய மகள் திருமணத்திலே சிவபெருமான் வந்து பஞ்சவடிக்கு ஆகும் என்று மணப்பெண்ணினுடைய கூந்தலை கேட்டார். உடனே எந்தவித கலக்கமும் இன்றி பெருமானுடைய திருவருளை இணைந்து அந்த பெருமகனார் அப்படி திருமண அன்றைய மகனினுடைய கூந்தலை அறிந்து கொடுத்தார். அப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கைகளை நினைத்து பார்க்க வேண்டும் என்பனவற்றை எல்லாம் நமக்கு இங்கே மங்கள வாழ்த்திலே அருளி செய்திருக்கின்றார். மீண்டும் ஒரு முறை கல்லால் என்றால் கல் ஆள் நிழல் என்று பார்க்கும் பொழுது அருள் வடிவாகிய எம்பெருமான் கல்லால மரத்திலே எழுந்தருளியிருந்து மலைவில்லார் நந்தியம்பெருமானுக்கு ஏற்பட்ட சிவ ஆகமங்களின் பொருள் பற்றி எரிந்த ஐயங்களை எல்லாம் நீக்கி அவருக்கு அருள் புரிந்தார் என்று இந்த முதல் சொல்லுக்கு நாம் பொருள் காண்போம். அதனை இரண்டு வகையாக பிரித்து சிவபோகத்தையும் தந்தார், உலகபோகத்தையும் என்று பார்த்தோம். அப்புறம் இல்லார் என்றால் மலைவில்லாமல் செய்தார், அருளிய என்றால் பொல்லார் இணை மலர். பொல்லார் என்பது இந்த இடத்திலே பிள்ளையார் மறுவாக மாறி வந்திருக்கின்றது. இந்த பொல்லாருன்னு லகர மாறி வந்திருக்கு. பொது லகரம் வருவதற்கு பதிலாக இது மருவி வந்தது என்பதை காணலாம். இங்க பொல்லாதல் என்றால் சுயம்பு, பொல்லுதல் என்றால் உளி கொண்டு செதுக்குதல் என்று பொருள். பொல்லாத என்றால் உளி கொண்டு செதுக்கப்படாத சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிய பிள்ளையாரினுடைய திருவடியை ஞானசக்தி கிரியாசக்தி என்னும் இரண்டு திருவடி தாமரைகளை நல்லாராகிய கேட்டு சிந்தித்து தெளிந்த மெய்யன்பர்கள் புனைவர். இங்கே ஏ என்பது ஏகாரம் என்று பார்த்தோம். ஆக தன்னுடைய ஆன்மாக்கள் உடைய ஞானகிரியா சக்தியை வியாபகமாக கொண்டு அந்த இடத்திலே அடங்கி நிற்பார்கள். இதுதான் நல்லார்களுடைய தன்மை, நல்லார்களுடைய சிறப்பு. அந்த நல்லார் யார் என்றால் அவர்கள் தான் பக்குவமானவர்கள், நான் என்ற எண்ணத்தை விட்டொழித்தவர்கள், எல்லா செயலும் பெருமானுடைய செயல்களே என்று எண்ணி இருந்தவர்கள் ஆகிய இப்படி பல விஷயங்களை, பல செய்திகளை, பல நுட்பமான கருத்துக்களை எல்லாம் நமக்கு இங்கே மெய்கண்ட தேவர் இந்த மங்கள வாழ்த்திலே அருளி செய்திருக்கின்றார் என்றெல்லாம் பார்க்கின்றோம். இந்த வாழ்த்து மெய்கண்டார் முதல்ல எதற்கு பண்ணினார் என்று பார்ப்போம். வாழ்த்து எதுக்கு பண்ணினார்? இந்த வாழ்த்து அவர் நூலுக்கு எதனால சொன்னார் என்றால், ஆன்றோர் ஆசாரத்தை கடைபிடிக்கும் பொருட்டும் அந்த நூலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதும் இடையூறு இருப்பதற்காகவும் இங்கே மெய்கண்டார் மங்கள வாழ்த்து செய்தார். ஏன்னா மெய்கண்டார் அவர் இருந்த பக்குவ நிலைக்கு
அவருக்கு தடை வருமா என்றால் அது நிச்சயமாக கிடையாது. ஏன்னா மெய்கண்டாருக்கு ஏது தடை? மெய்கண்டாருக்கு தடை கிடையாது. அதனை படிக்கக்கூடிய மாணவர்களின் பொருட்டு மெய்கண்டார் இங்கே அருளி செய்தார், மங்கள வாழ்த்து அருளி செய்தார் என்று பார்க்கின்றோம். மெய்கண்டார் காப்பமைத்ததற்குரிய நோக்கமே இதுதான். மெய்கண்டார் சிவமாம் தன்மை பெற்றவர் அல்லவா? அப்படிப்பட்ட மெய்கண்டாருக்கு இடையூறு வராது. நமக்கெல்லாம் இன்ப துன்பம் வரும். ஏன்னா நமக்கு வினை உண்டு. மெய்கண்டாருக்கு வினை உண்டா? கிடையாது. அதன் பொருட்டுத்தான் இந்த மங்கள வாழ்த்தை அவர் அமைத்தார். தன்னுடைய மாணவருக்கு, பிற்காலத்திலே வரக்கூடிய மாணவர், நமக்கும் கூட வச்சுக்கலாம், இந்த நூலை படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த நூலை தொடங்கும் பொழுது, சிவஞான போதம் என்ற நூலை தொடங்கும் பொழுது விநாயகரை வணங்கி தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மங்கள வாழ்த்தை பாடினார். இது ஒரு செய்தி. அப்புறம் வழி வழியாக வந்த ஆன்றோர் மரபு, ஆன்றோர் ஆசாரம் வலுவக்கூடாது என்பதற்காக இங்கே மெய்கண்டார் மங்கள வாழ்த்து அருளி செய்தார் என்று பார்க்கின்றோம். இந்த காப்பு தான் கடவுள் வாழ்த்து. இத 2-3 வகையில நமக்கு சொல்லி இருப்பார்கள். வாழ்த்து என்பது, வழி என்பதும், போற்றி என்பதும், பொருள் உரைத்தலும், வருபொருள் உரைத்தலும் என்று வகையிலே இந்த 3 வகையிலே அமையும். வாழ்த்து, வணங்குதல், வருபொருள் உரைத்தல். இந்த வகையிலே இந்த நூல்ல என்ன பொருள் உரைத்தார்? வருபொருள். இந்த நூலிலே மெய்கண்டார் வருபொருளை உரைக்கப் போகின்றார். பதி, பசு, பாசம், அவற்றினுடைய பொது இயல்பு, அவற்றினுடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லி இந்த நூலிலே அவர் பொருளை உரைக்கின்றார் என்று முனிவர் பெருமான் இதனை கூறுவார். அப்படி பொருளை உரைப்பதற்காக இங்கே மெய்கண்ட தேவர் கடவுள் வாழ்த்தாக மங்கள வாழ்த்தை அருளி செய்திருக்கின்றார் என்று பார்த்து, இந்த மங்கள வாழ்த்திலே இருந்து ஒரு சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் நாம் பார்ப்போம். முதலிலே மங்கள வாழ்த்து மெய்கண்டார் எதன் பொருட்டு அருளினார் என்ற கேள்விக்கு விடைகள் வரக்கூடிய இடர்கள் நீக்கும் பொருட்டு மெய்கண்டார் நமக்கு மங்கள வாழ்த்தை அருளி செய்தார். மங்கள வாழ்த்து யார் மீது பாடப்பட்டது என்றால், மங்கள வாழ்த்து யார் மீது பாடப்பட்டது என்றால் அது விநாயக பெருமான் மீது. ஏன் விநாயக பெருமான் மீது பாட வேண்டும் என்றால், விநாயக பெருமானுக்குரிய பெயர்களில் ஒன்றுதான் விக்னேஸ்வரன் என்று பார்த்தோம். விக்னேஸ்வரன் என்றால் என்ன? விக்னங்கள் என்றால் என்ன? இடையூறுகளை நீக்குபவன் என்று பொருள். நூல் ஏற்றுவோர் ஆகிய மெய்கண்டாருக்கு இடையூறு கிடையாது. அதனை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் ஆன்றோர் ஆசாரத்தை பாதுகாக்கும் பொருட்டும் இந்த மங்கள வாழ்த்தையை மெய்கண்டார் அருளி செய்தார். இது 3 வகை என்று பார்த்தோம். வாழ்த்து, வணக்கம், பொருளியல்பு உரைத்தல். மெய்கண்டார் அருளிய மங்கள வாழ்த்து எந்த வகையை சார்ந்தது என்றால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது பொருள் இயல்பை உரைக்கக்கூடிய வகையை சார்ந்தது. நூல் முதலிய பொருள் அவற்றை எல்லாம் குறிப்பாலே உணர்த்துவதுதான் இங்கே மெய்கண்டாருடைய நோக்கம். மங்கள வாழ்த்திலே வரும் மலைவில்லார் என்பதன் பொருள் விளக்கம் என்ன? மலைவில்லார் என்றால் என்ன? மலைவில்லார் என்பதை சிவாகமங்களிலே நந்திய பெருமானுக்கு ஏற்பட்ட ஐய திருப்புகளை எல்லாம் நீக்கினார் என்று ஒரு பொருளும், மலைவில்லார் என்பது மேருமலையை உள்ளாக வளைத்து உலக உயிர்களுக்கு இன்பத்தை நல்கினார், சிவபோகமும் உலக போகமும் தந்தார் என்ற பதிலையும் பார்த்தோம். அடுத்து பொல்லார் என்றால் யாரை குறிக்கும்? பொல்லார் என்றால் பிள்ளையாரை குறிக்கும். ஒளிகொண்டு செதுக்கப்படாத பிள்ளையாரை குறிக்கும். நல்லார் என்பதன் பொருள் என்ன? ஆசிரியர் ஞானாசிரிய பெருமகனார் உணர்த்திய உபதேசங்களை எல்லாம் கேட்டு பின் தெளிந்து பின் சிந்தித்து தெளிவு பெற்று பக்குவ முதிர்ச்சி உடையவர்களைத்தான் இந்த இடத்திலே நல்லார் என்று குறிப்பிடுகின்றோம். இணைமலர் புனைவர், திருவடிகளை தலைமையில் சூட்டிக் கொள்பவர்கள், இறைவனுடைய திருவடிகளாக விளங்குபவை ஞான சக்தியும் கிரியே சக்தியும். நல்லவர்கள் அவற்றுள் தங்களினுடைய ஞான சக்தி கிரியா சக்திகளையும் அடக்கி தன் முனைப்பு இன்றி அருள் வழியிலே நிற்பார்கள் என்று பார்த்தோம். அடுத்து மங்கள வாழ்த்து சிவஞான போத நூலை, அந்த நூலினுடைய அமைப்பை எப்படி குறிப்பால் உணர்த்தியது என்று நாம் முன்பே பார்த்தோம் அல்லவா? கல் முதல் ஏ வரை, கடைசியில் இருக்கிற புனைவர் ஏ வரை 12 சொற்கள் உள்ளது என்று பார்த்தோம். 12 சொற்களால் ஆனது இந்த சிவஞான போதம் என்ற நூல். கல், ஆள், நிழல், மலை, இல்லார், அருளிய, பொல்லார், இணை மலர், நல்லார், புனைவர் ஏ என்று 12 சொற்களால் அமைந்தது. 12 சூத்திரங்களை உணர்த்துவது என்பதையும், ஒவ்வொரு அடியிலே 3 சொற்களையும் உள்ள 3 சூத்திரங்கள் 4 எழுக்கு உடையது என்பதையும் உணர்த்தியது. 4 அடிகளே உடையது. இது வஞ்சித்துறையிலே மெய்கண்டார் பாடியிருக்கின்றார்.
ஆக இப்படி பலவிதமான செய்திகளை எல்லாம் நமக்கு மங்கள வாழ்த்திலே மெய்கண்டார் அருளி செய்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பினை நிறைவு செய்வோம். தொடர்ந்து அடுத்து அவையடக்கத்தை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்தித்துக் கொள்வோம் என்று சொல்லி இந்த அளவிலேயே இன்றைய வகுப்பினை நிறைவு செய்வோம்.